அன்புள்ளவர்களே அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் புராணத்தில் சகோதரி சரஸ்வதி எழுதின புராணத்துலேருந்து ஒரு கதை. கர்நாடக மாநிலம் பானுங்கிற நகரம். அங்கே அரசன் வல்லவன், அரசி கமலை. அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தக்கன்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை ஊமையாகவும் செவிடாகவும் குருடாகவும் இருக்குது. ஐயோ, நமக்கு ஊன குழந்தை பிறந்துருச்சுன்னு இவர் பெரிய பெரிய ஜோசியர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு. இல்லை அரசே நல்லபடியாக வருவான், நீங்கள் வைத்தியம் பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு இவர் வைத்தியம் பார்க்குறாரு. 12 வயசு வரைக்கும் பொருளாதாரமெல்லாம் செலவழிஞ்சு போகுது. அவ்வளோ வைத்தியம் பார்த்து உனக்கு குணமாகலைங்கவும் ஆட்சியையும் அவன் தக்கனையும் கூப்பிட்டு உனக்கு வேண்டிய பொருள்களை எடுத்துகிட்டு நீங்கள் போயிரு, இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் பிழைச்சிக்கோன்னு சொல்லிடுறாரு. அவன் அம்பிட்டு தனக்கு சொல்லி பார்க்குறா, கெஞ்சரா கெதறா விடலை. சரின்னு சொல்லி தனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பிள்ளையாரை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே காட்டு வழியே வராங்க. காட்டில் இருட்டி போகுது. ஆத்தோரமாக ஒரு மரப்பொந்தில் இருந்துக்கிறாங்க. மரப்பொந்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த மரப்பொந்திலே தங்கிடுறாங்க. பகலில் எந்திரிச்சு ஆற்றுல குளிச்சுட்டு காட்டுகளில் கிடைக்கிற காய் கனிகள் பூக்கள் பறிச்சுட்டு வந்து இந்த விநாயகருக்கு வச்சு கும்பிட்டு அதை சாப்பிட்டு அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா ஒரு திருடர்கள் வந்துடுறாங்க. என்ன இங்கே 2 பேர் இருக்குங்க, தாய் மகனுமா, என்ன அரண்மனை சொத்து மாதிரி இருக்குது, திருடிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவளை அடித்து துன்புறுத்தி அவள் அந்த நேரம் பிள்ளையாரை கையில் வச்சுட்ருக்கா. அப்படியே போயிருங்கன்னு சொல்லுவோம். அந்த பிள்ளையாரோட வெளியே அப்படியே போயிடுறாங்க. போனால் இன்னும் அன்னைக்கு இருட்டி போகுது. காட்டு வழியே போனால் ஆத்தோரமாகவே போகும்போது இன்னொரு மரப்பந்தில் தங்கி இருக்கிறாங்க. காலையில் பார்த்தாக்க அங்கே மந்திர ஒலி கேட்குது, யாகசாலை பூஜை மணக்குது, புகை மணக்குது, அப்புறம் காற்று நல்லா அடிக்குது. இங்கேயே இருந்துக்கிறோன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் விடிஞ்ச பிறகு போய் ஆற்றுல குளிச்சுட்டு வர்றது, காய்கறிகளை பறிச்சுட்டு வருது, பூக்களை பறிச்சுட்டு வந்து விநாயகர் கும்பிட்றதுன்னு அந்த மரப்பொந்திலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் சில வருடங்கள் ஆயிடுது. ஒரு நாள் ஆற்று பக்கம் போகிறாங்க. அப்போ அந்த ஆற்று பக்கம் இருக்கும்போது விஸ்வாமித்தர், அந்த ஆசிரமத்தில் இருக்கிற விஸ்வாமித்தர் வந்துடுறாரு. வந்து பார்த்தாக்க ஆஹா, ஞானக்கண்ணில் பார்க்குறாரு. நீ தக்கனா அரசி கமலையா, பாருநகரத்து அரசி, சரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த தக்கனை கூப்பிட்டு நான் ஒரு விநாயகர் மந்திரம் உபதேசிக்கிறேன். இந்த விநாயகரை நீ வச்சுருக்கீங்களா, அந்த விநாயகரை நீ இந்த மந்திரம் சொல்லி உபதேசம் சாமி கும்பிடு, நீ உங்கள் ஊர்கிட்ட போய் அரசனை கூப்பிட்டு போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் அங்கே அந்த பிள்ளையாரை எடுத்துகிட்டு ஆத்தோரமாக ஊர்கிட்ட குடிசை விட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் ஊர்க்காரங்க அந்த வழியாக போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அரசி மகன் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அரண்மனை போய் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அரசன் விசாரிக்கிறான். நேரம் பார்க்குறான். பார்த்த உடனே மேலதாளத்தெல்லாம் வர சொல்லி 2 பேரையும் அலங்காரம் பண்ணி ரதத்தில் அப்படியே கூப்பிட்டு போகிறான். அன்னைக்கு இருந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் இளவரசனானவனே அவனுக்கு பட்டம் கட்டுறாரு. அந்த கதையை விநாயகரை வணங்கினதுனால அவர்கள் இவ்வளோ நல்லா வந்துட்டாங்க. நம்மளும் விநாயகரை வணங்குவோம். லைக் செய்யுங்கள்.